Hi friends, இப்போ நம்ம சிம்பிளான 1 pot தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வழக்குக்கு நான் ஒரு வழக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். சாதாரண சாப்பாட்டு அரிசி தாங்க. இது ஒரு 20 minutes ஊறட்டும். அதுக்கடையில் மிக்சியில் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அன்றைக்கி எப்படி தேங்காய் ஸ்டோர் பண்ணுவதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், ஹவு டு ஸ்டோர் கோகோனட் அப்படின்னு. அந்த தேங்காய் பாருங்கள் எப்படி நல்லா இருக்குன்னு. இதை லைட்டாக நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றி அரைச்சிக்கலாம். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு நல்ல தேங்காய் பால் வரும். ரொம்ப சூடான ஹாட் வாட்டரில் லைட்டான ஹாட் வாட்டர் தான் ஊற்றி 2 பால் எடுத்துக்கலாம். ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்து எடுத்துக்கோங்க. தனித்தனியாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இப்போ சொதிக்கெலாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி தனித்தனியாக எடுக்கணும் இல்லை. ஒன்றாவே 2 தேங்காய் பாலையும் சேர்த்து எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். குக்கரில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி 1 ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிட்டு ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2-3 பிரிஞ்சி இலை. குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் 2 போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகட்டும். நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கினாலும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க, அது உங்கள் விருப்பம். நானாக வெங்காயம் சேர்க்கலை. இது நல்லா இப்போ ஒரு 2 minutes வதக்கணுன்னு சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு சேர்த்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாவை நல்லா இப்படி 2ஆக கீரி வச்சுருக்கேன். கீரி சேர்த்துக்கோங்க, முழுசாக சேர்த்துறாங்க. இல்லை இப்படி 2ஆக கட் பண்ணி இப்படி ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்படி 2ஆக கீரி இருக்கேன். 2 பச்சை மிளகா போட்டு ஒரு செகண்ட் வதக்கிட்டு, அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறிகள், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு. உங்களுக்கு விருப்பம்னா காய் போட்டுக்கோங்க. காய் வேண்டான்னா கூட இந்த தேங்காய் பால் சாதம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இந்த காயும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ அது சீசன் இல்லாதனால என்கிட்ட இல்லை. இதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது சீக்கிரமே செஞ்சிடலாங்க. ஆஃபீஸ்க்கெலாம் கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு ஒரு சமையல் செய்யணும்னா நம்ம செஞ்சிடலாம். ஏன்னா காய்கறி இல்லைன்னா கூட வெறும் தேங்காயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலே இதை செஞ்சிடலாம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இது வதங்கினோன்னே ஒரு கையளவு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு தான், கொஞ்சம் வாசனையாக இருக்கும் நம்ம சாப்பாடு, அதுக்கு தான். இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பை இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துருங்க. சேர்த்து இதையும் ஒரு வதக்கி விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது நம்ம சாதாரண சாப்பாட்டு அரிசியிலே செய்யலாம், நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். அரிசி ஊற வச்சதை நல்லா களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை வடிகட்டிட்டு அரிசி எடுத்தேன் இல்லையா, அதனால நான் 2.25 அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் அரிசிக்கு எவ்வளோ நீங்கள் தண்ணி ஊற்றுவீங்களோ அதுக்கு தக்கன தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. நான் வந்து இது கொஞ்சம் பழைய அரிசினால 2.25 ஊற்றுவேன். அதே மாதிரி 2.25 அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப தேங்காய் பால் வேணும்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் பார்த்துக்கோங்க. பட் தேங்காய் பால் ஊற்றினா இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதோட இந்த அரிசி கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த அரிசி இதோட போட்டுடலாம். இதை போட்டுட்டு இதோட இந்த நெய்யோட ஒரு செகண்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எப்போவுமே சமையல் செஞ்சுட்டு இப்படி குக்கரில் இப்படி 2 தட்டு தட்டுற பழக்கத்திலேயே எனக்கு இப்பவும் வருது அதே மாதிரி தட்டுறதுக்கு. பட் நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம பழக்கங்கள் சில இதை மாற்ற முடியலங்க. நம்ம சேனலில் வீடியோ எடுக்கும்போது கூட சில பழக்கங்கள் அதே ஆஸ் யூஷுவல் வருது. ஓகே, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது தேங்காய் பால் வந்து நான் 1க்கு 2.25 எடுத்திருக்கேன். நான் மெஷர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டு அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அதே மாதிரி தேங்காய் பாலை எடுத்துக்கோங்க. ஊற்றி இதையும் இதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கு மஞ்சப்பொடி போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இது தேங்காய் பால் சாதங்கிறதுனால ஒயிட்டாக இருந்தால் தான் இருக்கும். பட் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மஞ்சப்பொடியை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது குக்கரில் வந்து
நான் வந்து 4 விசில் வச்சு எடுப்பேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை விசில் வச்சு எடுப்பீங்களோ குக்கரில் அதே அளவில் நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா உதிர வரும். நான் உங்களுக்கு செஞ்சோன்னு காட்டுறேன். பார்த்தீங்களா எப்படி டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் மேக்ஸிமம் வித்தின் ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஜஸ்ட் வதக்கி விடுறது மட்டும்தான் தேங்காய் பால் சாதத்துக்கு டைமே. இதை இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி ஸ்டீம் வந்தோடனே வெயிட் போட்டுட்டு நான் 4 விசில் வைப்பேன். வச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள், சாப்பாடு எப்படி உதிர இருக்குன்ட்டு. இப்போது நம்ம தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் பொட்டேட்டோ ஃப்ரை, இல்லாட்டி மீன் மேக்கர் கிரேவி, இல்லாட்டி இன்னொன்று ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன் இருக்குது, அது மாங்காய் ஊறுகாய். நான் இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் வச்சு தான் சாப்பிட போகிறேன். யாருக்கெல்லாம் மாங்காய் ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ஸில் போடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஒரு ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.